விஜய் எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ண? நாங்கள் 2 பேரும் ஒரு ஷோ டான்ஸ் பண்ணோம். வி டான்ஸ்ட் ஷோ டுகெதர் இன் கனடாவில் நாங்கள் டான்ஸ் பண்ணோம். ஸோ ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ ஹிஸ் வைஃப் ஆல்சோ, சங்கீதா. அப்போ கல்யாணம் ஆகலை அவருக்கு. ஸோ அவங்க வந்திருந்தாங்க அந்த ஷோக்கு. ஸோ ஐ வாஸ் த ஒன்லி ஃபர்ஸ்ட் ஒன் டு மீட் ஹிஸ் வைஃப் அண்ட் ஷி வாஸ் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போலேருந்து எல்லாரையும் விஜய் அப்ரிஷியேட் பண்ணது உண்டா? பயங்கரமாக பண்ணுவார். அப்படியா? அவருக்கு ரொம்ப என்னோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரசிகராச்சு அவர். ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்சுவலாக நிறைய சாங்ஸ் என்ன வந்து கேட்டு நான் பண்ணல. நிறைய சாங்ஸ் ஒரு 4-5 பாட்டு கேட்டாரு. கேட்டுட்டு நான் தான் பண்ணல. ஏன் பண்ணல? எனக்கு அப்போ நான் ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோயின் கிடையாது. ஸோ நம்ம இப்போ பாட்டு பண்ணனா நம்மள பாட்டு பண்றதுக்கே கூப்பிடுவாங்க. அண்ட் விஜய் சாங்ஸ் கண்டிப்பா ஹிட் ஆகும், எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிடும். அப்புறம் நம்மள ஒன்லி பாட்டு பண்றதுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்களோன்னு ஒரு ஃபியர். ஸோ அதனால ஐ ரெஃப்யூஸ்ட். அதான் ஒரு தடவை அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி விஜய் சொல்லியும் நீ வந்து ஏன் பண்ணல, விஜய் ரொம்ப வருத்தப்பட்டாப்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ இஸ் டெல்லிங் இல்லப்பா, நாட் அ பாப்புலர் ஹீரோயின். இப்போ போய் நான் பண்ணேன்னா அப்புறம் என்ன டான்ஸர் ஆக்கிடுவாங்க, இல்லை சோலோ சாங் டான்ஸர் மாதிரி ஆக்கிடுவாங்க. எனக்கு பயம், சொல்லுங்க நீங்கள் தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா இது 4வது பாட்டு உனக்கு அவர் சொல்கிறது அப்படின்னாங்க. தப்பாக நினச்சிக்க நான் சொல்லுப்பா, ஃப்ரெண்ட்ஸ் தானே. we know each other from long time, like almost 25 years we know each other. விஜய் இஸ் a very silent but ஜாலியா இருப்பாரு. அவங்ககிட்ட ஃபன், சூப்பர் ஃபன். அப்படியா? வெரி செம்மையா காமெடி பண்ணுவாரு, செம்மையா வாருவாரு. அதெல்லாம் நான் அதான் சொல்றேன், நான் அந்த சைலண்ட் விஜய் நான் அவ்வளவா பார்த்தது கிடையாது. நான் ரொம்ப வாலு விஜய் தான் நாங்க பார்த்துருக்கோம். சின்னதுலேருந்து அவர் பண்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இஸ் அ சூப்பர் ஃபன் கை. விஜய் சார் வந்து ஒரு தடவை அவங்க கிட்ட கிறிஷ் வந்து பாடிட்டு இருந்தாங்க. பாடிட்டப்ப திரும்பி என்னை பார்த்து, ஏய் செம்ம இல்லை இப்போ பாடிட்டே இருப்பல்லடா, ஜாலி இல்லை, உனக்கு ஜாலி இல்லை அப்படின்னா, அண்ணா சும்மா என்கிட்ட சொன்னா வாய் மூடுன்னு சொல்றாங்கன்னா, ஏம்மா என்னம்மா இப்படி பாடுறான், அதை போய் எப்படிம்மா இப்படி சொல்றேன்னா, இப்போ ஃபுல்லா பாடிக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும்ப்பா நானா அப்படின்னு. என்ன சொன்னா ரசனையே இல்லை பொண்ணு அப்படிம்பாங்க. எல்லா சிங்கர்ஸ் பார்த்தும் எல்லா ஆடியன்ஸும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ஒருத்தன் கத்தினே இருந்தா எப்படி இருக்கும் வீட்டுல கலாயிட்டா ஏதோ ஒரு பாயிண்ட் ஒண்ணும் இல்ல, நம்ம நல்ல மூட்ல இருந்தோன்னா ஒருத்தர் வந்து நீலாவே வா அப்படின்னு பாடுறாங்கன்னா ஓகே. நம்ம ஏதோ இரிட்டேட்டடா இருக்கிறப்ப அவன் வந்து மன்ற தென்றலுக்குன்னு பாடினா எப்படி இருக்கும், பயங்கர கோவமா இருக்கும். சும்மா இருக்கீங்களா, முக்கியமா ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னப்பா அவன் நான் பாடு 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 நான் கத்துறா அலையிறாங்க, என்ன போய் வாய் மூடுன்னு சொல்ற அப்படிம்பாரு. சம்டைம்ஸ் அது நடக்கும். அது நான் தான் சொன்னேன், எல்லாருக்கும் நான் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும், நான் ஆடிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்பேன். நிறைய பேர் நான் நினைப்பேன் சங்கீதா இஸ் லக்கினோ, கிறிஷ் எல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு வீட்டுல ஏன்னா என் பையன் பாடுறதை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டே இருப்பேன். அது பையன்றதுனால ரசிக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரர் பாடினா ரசிப்பீங்க பாருங்க. நான் சொன்னதை